மீனாவா இப்படி பேசுனாங்க, மீனாவுக்கா இவ்வளவு தைரியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு எபிசோட். அப்படி மீனா என்னென்னலாம் பேசுனாங்க, அதுக்கு விஜயாவோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சீரியல் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனா அந்த ஜோசியரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை கூப்பிட்டு, மாமா டெய்லி இந்த பூஜையை பண்ணா உங்களுக்கோ இல்ல அத்தைக்கோ எதுவுமே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க, அதனால நீங்க அத்தை கிட்ட இதை ஒரு தடவை சொல்றீங்களா அப்படின்னு, இதெல்லாம் நீயே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நம்ம அண்ணாமலையும் சொல்றாரு. அதுக்கு மீனா இருந்துகிட்டு, இல்ல மாமா நான் சொன்னா அத்தை கேட்கவே மாட்டாங்க, அதுவும் இல்லாம அத்தை என்ன எப்படா வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல நான் போய் சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம அண்ணாமலையும் இருந்துகிட்டு, ஆமாமா அதுவும் எனக்கு புரியுது, அவ என்னைக்கு உன் பேச்ச கேட்டிருக்கா, சரி நான் சொல்லி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையும் விட்டுறாரு. நம்ம விஜயா வீட்டுக்கு விறுவிறுன்னு வராங்க. அவங்க எங்க இருந்து வராங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். கோயில்ல அந்த மந்திரம் சொல்ற அந்த பொம்பளையை தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அங்க இருந்து நேரா வந்து நம்ம மீனாவை பார்த்தோன்னே, ஏய் மீனா வீட்டை விட்டு கிளம்பலையா அப்படின்னு கேக்குறாங்க. அத்தை அப்படின்னு சொன்னோன்னே, இனிமே என்ன அத்தன் கூப்பிட வேலை வச்சுக்காத, முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு, அதுக்கப்புறம் உனக்கும் முத்துவை வச்சு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம அண்ணாமலை இருந்துகிட்டு, விஜயா உனக்கு சுத்தமா அறிவே இல்லையா, என்ன நடந்துகிட்டு இருக்கு, கடைசியில மீனாவையும் முத்துவையும் பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாங்க இத முதல்ல பண்ணியிருந்திருக்கணும், இப்ப இவ்வளவு தூரம் நடந்துருச்சு பாருங்க, இந்த பூக்காரி இருக்கிறதுனாலதான் அந்த ரோகிணியும் ஸ்ருதியும் வீட்டை விட்டு போனது அப்படின்னு நம்ம அண்ணாமலைக்கு சரியான கோவம் வந்துருது. ஏய் இப்ப அந்த ரோகிணி ஏமாத்திட்டு போனதுக்கும் மீனாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னோன்னு, அதெல்லாம் தெரியாதுங்க, இவ வந்ததுல இருந்தா நமக்கு நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சனியும் பிடிச்சது, நல்லா இருந்த மனோஜ் வாழ்க்கையும் போச்சு, இப்ப ரவி வாழ்க்கையும் அந்த இடத்துல இருக்கு, இவ மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா எதுவும் புரியாம பேசாத, இப்ப மீனா கூட உன்னோட நல்லதுக்கு தான் போய் ஒரு ஜோசியரை பார்த்துட்டு வந்திருக்கா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே நம்ம விஜயா இருந்துட்டு காட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏய் என்ன நீ தனியா ஒரு ஜோசியரை பார்த்துட்டு வந்து நாடகம் போடலான் இருக்கியா, என்ன சொல்லியிருக்காங்க, டெய்லியும் என்ன பூஜை பண்ண சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாத்த அந்த ஜோசியர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு, ஆமாண்டி இதே சொல்லுங்க எல்லாரும், நான் கூட போய் பார்த்துட்டு வந்தேன், என் கண்ணால பார்த்தேன், அவங்க சொல்றது எல்லாம் அப்படியே நடக்குதான், நானும் 4-5 பேர்த்த விசாரிச்சு கூட பார்த்துட்டேன், அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு எல்லாரும் காலில் வந்து கும்பிட்டுட்டு போறாங்க. ஆனா நம்ம வீட்டுல மட்டும்தான் அந்த முத்து பைய கொலை பண்ண பார்த்திருக்கான் அந்த சாமியார அப்படின்னு நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை அவங்க சொல்றது பொய்யா கூட இருக்கலாம்ல அப்படின்னு, அது உண்மையோ பொய்யோ எனக்கு நீ வீட்டை விட்டு கிளம்பியே ஆகணும், நீயே கிளம்புறியா இல்ல நான் வீட்டை விட்டு அடிச்சு துரத்துடுமா அப்படின்னு நம்ம அண்ணாமலைக்கு சரியான கோவந்துருது. விஜயா இன்னொரு தடவை ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்க நானே அரைஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏங்க உங்களோட நல்லதுக்கு தாங்க சொல்றேன், உங்க உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, என்னோட தாலி பறி போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தாங்க சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம விஜயா கண்ணு கலங்கிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை அதெல்லாம் பொய்யா கூட இருக்கலாம்ல, நான் கூட சாமியாரை போய் பார்த்துட்டு வந்தேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெய்லியும் இந்த பூஜை மட்டும் பண்ணா போதும் மாமாவுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி, நான் பார்த்த சாமியார் இப்படிதான் சொன்னாங்க, உன்னை வீட்டை விட்டு கிளப்பினாதான் எங்க வீட்டுல எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம முத்து வந்துடுறாரு. என்னமா மறுபடியும் அதே பிரச்சனையா அப்படின்னு கேட்டானே, டேய் நீயே இப்ப இந்த வீட்டை விட்டு கிளம்புறீங்களா, டேய் நீயே இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்புறியா இல்ல நான் அனுப்பணுமா அப்படின்னு, எதுக்காகமா அவளை வீட்டை விட்டு அனுப்பணும், அவ என்ன தப்பு பண்ணா அப்படின்னு நம்ம முத்து கேட்கிறாரு. உடனே நம்ம அண்ணாமலை, கேள்றா வந்ததுல இருந்து இப்படிதான் காட்டுக்கத்தா கத்திக்கிட்டு இருக்கா, முதல்ல இவளுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையானே தெரியல அப்படின்னு, ஆமாங்க எல்லாரும் என்னைய திட்டுங்க, நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையா, இவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லதே நடக்காதுங்க அப்படிதான் அந்த சாமியாரும் சொன்னாங்க அப்படின்னு நம்ம முத்துக்கு சரியான கோவந்தது. என்னமா இப்ப உங்களுக்கு பிரச்சனை, இப்ப என்ன நானும் மீனாவும் வீட்டை விட்டு கிளம்பணும் அவ்வளவுதானே, கிளம்புறோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. நம்ம மனோஜ் வந்துட்டு, என்னமா நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் கூட மதிக்காம அவன் வீட்டுல போறான் அப்படின்னு, அவன் எங்கடா மதிக்கிறான், அவனா மதிக்கிறத விட்டு ரொம்ப நாளாச்சு, சரி அதுங்கதான் வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிச்சுல இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்ம விஜயா. உடனே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, அவன் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றதுல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாதுல்ல அப்படின்னு, எனக்கு என்னங்க வருத்தம், அவன் எப்படா வீட்டை விட்டு போவான் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம மனோஜ் இருந்துட்டு, ஆமாமா அது 2 பேரும் வீட்டை விட்டு போனிச்சுன்னா எனக்கு அந்த ரூம் கிடைச்சிடும்ல அப்படின்னு நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, ஏண்டா ஒரு ரூமுக்காக உன் தம்பியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறியா அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாரு. நம்ம மனோஜ் இருந்துட்டு, வா அதுக்காகலாம் இல்லப்பா, அவங்க வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா எனக்கு அந்த ரூம் கிடைக்கல அததான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, ஏங்க நீங்க எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வரீங்க, நான் மட்டும் போறேன் அப்படின்னு, மீனா எப்படி மீனா உன்னை விட்டுட்டு இருக்க முடியும், நீ முதல்ல இப்படி பேசுறது நிறுத்து, ஆமா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம மீனா எல்லாத்தையும் சொல்றாங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, ஓ அந்த ஜோசியர் சொன்னது பழிக்குமா இல்லையான்னு இன்னொரு ஜோசியரை கூப்பிட்டு கேட்டிருக்கீங்க அதானே அப்படின்னு கேட்டோன்னே, இல்லங்க இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க தான், இவங்க ஜோசியத்தை வச்சுதான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எதுவா இருந்தா என்ன மீனா எல்லாம் மூட நம்பிக்கை தான், நாம சாமி கும்பிட்டோம்னா நடக்க போகுது, இதுல இருக்கு இத்தனை ஏஜென்ட் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மீனா, இல்லங்க அவங்க சொன்னதுல இருந்து எனக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது அதனாலதான் அப்படின்னு, மீனா அவங்க சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, இப்ப என்ன நம்ம தனியா வீடு பார்த்து தனியா இருக்கணும் அவ்வளவுதானே, நம்ம பண்ணிட்டு போவோம். நம்ம முத்து இருந்துகிட்டு,
மீனா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இல்லங்க மாமாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுமா அப்படின்னு நினைச்சுதாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்றாங்க. உடனே நம்ம முத்து வந்துட்டு இப்ப என்ன மீனா அவங்க 2 பேரும் சொன்னது பொய் அப்படின்னு நான் நிரூபிக்கிட்டுமா அப்படின்னு ஏங்க நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க, முதல்ல நம்ம 2 பேரும் தனியா வீடு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி மீனா அதையும் பண்ணுவோம், ஆனா எனக்கு என்னமோ அதெல்லாம் அம்மா பண்ண வேலையா தான் இருக்கும், அம்மா ஏற்பாடு பண்ண ஆளா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனா அவங்க சொன்னதுல இருந்து எனக்கு பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் அவங்க பண்ணது எல்லாமே ஃப்ராடுன்னு நிரூபிக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு நிம்மதியா இருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம முத்து இருந்துகிட்டு வெளியில போயிட்டு நம்ம விஜயா கிட்ட அந்த ஜோசியர் இருக்காங்கல்ல அவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு அதெல்லாம் தெரியாதரா, வாரம் வாரம் அந்த கோயிலுக்கு தான் வருவாங்களாம் அப்படின்னு சரி வாங்க நம்ம அடுத்த வாரம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வாரம் வர முடியாது, நீங்க முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் வீட்டை விட்டு கிளம்புறேன், ஆனா அடுத்த வாரம் அவங்க கிட்ட போய் ஒரு தடவை பேசிட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க நானும் நிம்மதியா இருக்கேன்ல அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க நம்ம விஜயா. நம்ம முத்து வீடெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம விஜயா இருந்துகிட்டு டெய்லி மீனாவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வீட்டை விட்டு கிளம்புவீங்க, எப்ப பாரு இங்கே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் முடியாது, நீங்க தடவை வீட்டை விட்டு கிளம்பியே ஆகணும் அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மீனாவும் இருந்துகிட்டு அத்தை அதான் வீடு பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல என்ன உடனே எப்படி வெளியே போக முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அண்ணாமலை இருந்துகிட்டு விஜயா அவங்கதான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, இன்னமும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க அவங்க எல்லாம் நம்ப முடியாது, இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்குங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்டை டேரா போட்டாலும் போட்டுரும் அப்படின்னு அப்படியே இருந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை விஜயா, இது முத்துவோட வீடு தானே அப்ப மீனாவோட வீடு தானே அப்படின்னு அதெல்லாம் தெரியாதுங்க, இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்பணும், எனக்கே உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயந்து போயிருக்கேன், இதுல இவளுக்கு சப்போர்ட் வேற கேக்குறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விஜயாவுமே ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. நம்ம முத்து ஒரு வேலையா நல்ல வீடா பார்த்துட்டு நம்ம மீனாவை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ரெடியா இருக்காரு. அப்பதான் அந்த சம்பவமே நடக்குது. அந்த ஜோசியம் சொல்ற பொம்பளைய ஊரை விட்டு கிளம்ப சொன்னாங்கல்ல சிந்தாமணி, ஆனா அந்த ஜோசியக்கார பொம்பளை ஊரை விட்டு கிளம்பல. எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ரோஹிணி அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு வேலை வச்சிருக்காங்க. என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் கிட்ட திரும்ப திரும்ப ரோஹிணி தான் உன் பொண்டாட்டியா வரப்போறா அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பணமும் கொடுத்து ஷோரூம்க்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம ரோஹிணிய தனியா பார்த்து பேசணும் அப்படின்னு நம்ம மனோஜ் முன்னாடியே சத்தியம் பண்ணி இருக்காரு இல்லையா, அதுக்கு அந்த பார்க்ல அதாங்க அன்னைக்கு அடி வாங்கினார்ல அந்த பார்க்ல நம்ம மனோஜ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அந்த ஜோசியம் பாக்குற பொம்பளை வந்தோன்னே ஏய் நீ என்ன எங்க பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்க அப்படின்னு கேக்குறாரு நம்ம மனோஜ். அதுக்கு அந்த ஜோசியம் சொல்ற பொம்பளை ஏய் என்ன என்ன ரொம்ப மிரட்டுற, என்ன உன் தம்பி மாதிரி அடிக்க வரலான்னு பாக்குறியா அப்படின்னு ஐயோ நானா பண்ணல, அது வந்து அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே நான் அதுக்காகலாம் வரல, உன்னை பார்த்து நேர்ல சில விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஆமா நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாரு நம்ம மனோஜ். அதுக்கு அந்த ஜோசியம் சொல்ற பொம்பளை இருந்துகிட்டு அதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும், நீ எங்க இருக்க என்ன பண்ணுவ எல்லாமே எனக்கு தெரியும், முதல்ல அந்த ரோகிணியை விட்டு பிரியலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காத, அப்படி நினைக்கிறது உனக்கும் சரி உன்னோட பிசினஸுக்கும் சரி ரொம்ப கெடுதல். இப்ப நீ ஷோரூம்ல நிறைய லாஸ் ஆயிட்டு இருக்கு காரணம் கூட அந்த ரோகிணியை நீ தள்ளி வச்சிருக்கிறதுனாலதான், நீ சீக்கிரமாவே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, இது உங்க வீட்டுக்கு தெரியாம கூட பண்ணலாம் அப்படின்னு நம்ம மனோஜ் இருந்துகிட்டு ஓ எங்க வீட்டுக்கு தெரியாம பண்ணா என் பிசினஸ்ல பெரிய ஆள் ஆயிரலாமா அப்படின்னு ஆமா நீ என்னைக்கு பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகுறியோ அன்னைக்கே உன்னோட பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தைய கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா அது வரைக்கும் நீ ரோகிணி கூட தான் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அந்த ஜோசியம் பாக்குறவங்க. உடனே நம்ம மனோஜ் இருந்துகிட்டு அப்ப அதெல்லாம் தப்பு இல்லையா, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படின்னு அதெல்லாம் தெரியாம நீ என்ன வேணா பண்ணலாம், முக்கியமா இதெல்லாம் விஜயாவுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த ஜோசியம் பாக்குறவங்க. உடனே நம்ம மனோஜ் இருந்துகிட்டு ஒரு மாதிரி ரோகிணி கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ரோகிணியும் வந்துடுறாங்க. ரோகிணி வந்த உடனே நம்ம மனோஜ் இருந்துட்டு பழைய மாதிரி பேசுறது ட்ரை பண்றாரு. நம்ம ரோகிணியும் இருந்துட்டு இதுக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மனோஜ் நான் சொல்றதை மட்டும் கேளு, நீ வேணா வீட்டை விட்டு வெளியே வந்துரு, இல்லனா என்னோட வீடு இருக்குது அங்க வேணா கொஞ்ச நாள் வந்து தங்கிரு அப்படி இப்படி நம்ம மனோஜ ஏமாத்த பாக்குறாங்க. ஆனா நம்ம மனோஜ் இருந்துகிட்டு ரோகிணி அதெல்லாம் செட் ஆகாது, வீட்டுல தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே சரி மனோஜ் நீ ஷோரூம்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் வீட்டுல சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு போல வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம மனோஜ் இருந்துகிட்டு ஏதோ ஒரு நாள் 2 நாள் வேணா வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுல இருந்து நம்ம மனோஜ் டெய்லியும் நம்ம ரோஹிணி வீட்டுக்கு போறது என்ன டெய்லியும் சாப்பிடுறது என்ன அப்படின்னு போயிட்டு இருக்குது. வீட்டுக்கு நம்ம மனோஜ் வந்து சாப்பிட சொன்னாலும் சாப்பிடறது இல்ல. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த நம்ம முத்து மீனா கிட்ட ஏய் மீனா அவன் ஏதோ தெரியாம ஏதோ தப்பு பண்றான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஏங்க அவரு எதுக்குங்க பண்ண போறாரு, அவருதான் ரோகிணியை விட்டு பிரிஞ்சிருக்காரு, அதுவும் இல்லாம அவருக்கு அந்த அளவு தைரியம் கூட இல்ல அப்படின்னு மீனா உனக்கு அவனை பத்தி தெரியாது, மனோஜ் எவ்வளவு பெரிய கேடி தெரியுமா அப்படின்னு சொல்றாரு நம்ம முத்து. டெய்லியும் நம்ம மனோஜ் ரோகிணி வீட்டுக்கு போறது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியதான் போகுது. ஆனா அதுக்குள்ள நம்ம மனோஜ் ரோகிணி கூட ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம விஜயா இருந்துகிட்டே டேய் என்னடா நீ இப்பெல்லாம் வீட்டுக்கே சரியா வரதில்ல, அப்படி என்னதான் வேலை பார்த்துருக்க அப்படின்னு இல்லம்மா ரொம்ப ஷோரூம்ல வேலையா இருக்குது, அதுவும் இல்லாம ரோகிணி வேற போயிட்டால அதனால இப்ப எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அக்கௌண்ட் பாக்குறதுல இருந்து மெட்டீரியல் அனுப்புறதுல இருந்து எல்லாமே நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போய் சொல்றாரு.
உடனே நம்ம விஜயாவும் இருந்துகிட்டு மனோஜ் என்ன சொன்னாலும் நம்புவாங்கல்ல, அதே மாதிரி நம்பிடுறாங்க.